ஓம் அனைவருக்கும் வணக்கம். இன்று கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்துக்கு சனி பயிற்சியினுடைய பரிகாரம் என்னன்னு பார்ப்போம். பூச நட்சத்திரம் ஒரு சனியுடைய நட்சத்திரம், சனி ஆதிக்கம் பெற்றக்கூடிய நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் பூச நட்சத்திரத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா தைப்பூச திருவிழா முருகருக்கு நம்ம விழா எடுக்கிறோம். பூச நட்சத்திரம் அதி தேவதை அப்படின்னா பிரகஸ்பதி ஆவார். அந்த பிரகஸ்பதி என்ன பலன் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அதீத ஞானம், ஒழுக்கம், ஆன்மீக கல்வி இதில் மேலாம் நாட்டம் ஏற்புடையது. அதுக்கு அடுத்தது கேது இந்த நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா இந்த பிறவி கடைசி பிறவின்றது ஜோதிட சாஸ்திர நியதிகள் சொல்லுது. அந்தளவுக்கு முக்கியமான நட்சத்திரம் இது. இப்போது இந்த சனி பயிற்சி 2026 சனி பயிற்சினால் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த நட்சத்திர நாட்கள் என்ன அப்படின்னா, புதனுடைய 3 நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. கற்கடேஸ்வரர் திருக்கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் திருவிசைநல்லூர் அப்படின்ற ஒரு ஊரில் அருகாமையில் அமைஞ்சிருக்கு. அதாவது கற்கடேஸ்வரர் திருக்கோயில். அதாவது நண்டு பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான பூஜித்த ஸ்தலமாக இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஊருக்கு நீங்கள் போயிட்டு வரதுன்றது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். அதுவும் வறுமை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா சனி பயிற்சி தான் இல்லை, நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதில் சந்தேகம் இருக்குது, வேறு உங்களுக்கு பிரச்சனை, வேறு ஏதாச்சும் தொழிலோ வேறு எதனா இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் கேட்கலாம். இது என்னென்னா வறுமையை நீக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த நட்சத்திரத்தை நான் சொல்லியிருக்கேன். பூச நட்சத்திரத்துக்கு நம்ம அடுத்த ஒரு நல்ல தகவலை நம்ம பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.